மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளுக்கமைய 161 உள்ளூராட்சி மன்றங்களிலேயே அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டன. எனினும் 178 நிறுவனங்களில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவுக்கோ பெரும்பான்மை பெற முடியவில்லை. பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகின்றது. இதற்கிணங்க 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று கிட்டியுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. வர்த்தமானியில் பெயர் வெளியிடப்பட்டுள்ளவர்கள் இன்று முதல் தங்களது பிரதேச சபைகளில் கடமைகளை ஆரம்பிக்க முடியும். கடந்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றியை தேசிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியது. 339 உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி 265 உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் 3927 உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி 14 உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியது. ஐக்கிய மக்கள் சக்தியின் 1767 உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். போரதீவு பற்று பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. போரதீவு பற்று பிரதேச சபையின் புதிய தவிசாளராக விமலநாதன் மதிமேனன் தனது கடமையினை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், ஈனா ஸ்ரீநாத், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. இன்றைய நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவிக்கின்றனர். அதற்கமைய மாநகர மேயர் யார் என்பது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தீர்மானத்தை மேற்கொள்ளும் என ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சிகளுக்கே கொழும்பு மாநகர சபையில் அதிகளவான ஆசனங்கள் கிடைத்துள்ளன. இருப்பினும் அரசாங்கம் அதனை மூடி மறைத்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக செயற்படுகின்றனர். இருப்பினும் அது வெற்றி அளிக்காது. அது சாத்தியமற்ற விடயமாகும். அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளுக்கே மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கு ஏற்ற வகையில் நடந்து செயற்படுவதும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் பொறுப்பாகும். அவ்வாறான பொறுப்புகளை நிறைவேற்றாத ஒரு சிலர் இருப்பதை நாம் காண்கிறோம். இருப்பினும் அது மக்கள் ஆணைக்கு எதிரான செயற்பாடாகும். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து குழுக்களும் தயாராக உள்ளனர். நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றும். ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் முன்னணியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து குழுக்களும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுகின்றன. இன்னும் 5-6 நாட்கள் இருக்கின்றன. கொழும்பு மாநகர மேயர் யார் என்பதை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் தீர்மானிக்கும். නව නගරාධිපතිවරයා කවුද කියන කාරණය ඒකාබද්ධ විපක්ෂය තීරණය කරાવી.